வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.12ல் 6th சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 2x² எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள், அதாவது மொத்தம் இருக்கிற கருப்பு தேனியோட கூட்டம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் அது 2x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை, அந்த கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியில் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்துக்கு செல்கின்றன. அதாவது முதல்ல மரத்துக்கு செல்கிற தேனீக்கள் என்ன, ஒரு கூட்டத்தில் இப்போது இந்த கருப்பு தேனீக்களின் கூட்டத்தில் பாதி அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் முதல் மரத்திற்கு செல்கின்றன. இப்போது 2 கேன்சலுங்களா, x² ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுனுங்களா, மீதி x மட்டும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீண்டும் கூட்டத்திலிருந்து 9ல் 8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்துக்கு செல்கின்றன. இப்போது மீண்டும் மரத்திற்கு சென்ற தேனீக்கள் என்ன, மொத்தம் இருக்கிற தேனியில் என்னது 9ல் 8 பங்கு போயிடுதான். அப்போனா என்ன வரும், 8 2 16/9 x². சரிங்களா? மீதமுள்ள தேனீக்கள் என்ன, அப்போ அதே மரத்துக்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கி கொண்டன. மீதமுள்ள தேனி 2. சரிங்களா? அப்போ மொத்த தேனீக்களோட எண்ணிக்கை என்னான்னு நம்மளை கேட்குறாங்க. மொத்த தேனீக்கள் எவ்வளோ, 2x²ங்களா, அதிலிருந்து எத்தனை தேனி ஃபஸ்ட்டு மரத்துக்கு போகுதுன்னா கழிக்கணும், வருதுன்னா கூட்டணும். சரிங்களா? முதல் மரத்திற்கு சென்ற தேனீக்கள் மொத்தம் எக்ஸுங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த மரத்திற்கு சென்ற தேனீக்கள் அதுவும் செல்லுது, அதனால் மறுபடியும் மைனஸ் பண்ணணும். எவ்வளோ, 16/9 x². ஒரு மொத்த தேனீக்கள்லேருந்து இந்த தேனீக்கள்லாம் 2 மரத்துக்கும் சென்றுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கா, நமக்கு 2 தேனீக்கள் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது 2 தேனி. இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 9 கீழே இருக்குங்களா, அப்போ 9ஆல் பெருக்கலாங்களா. பெருக்கணுமா, இங்கே என்ன வரும், 9 × 2x² மைனஸ் 9x மைனஸ் 16 × 16. இங்கே 9 இருக்குது, 9 கேன்சல் ஆகிடும். ஓகே, டிவைடட் பை இங்கே 9ங்களா, ஈக்குவல் டு 2 × 9. இந்த 9 கேன்சல் ஆகிடும். இப்போது 9 2 18x² மைனஸ் 9x. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 16x² இருக்குது. இங்கே 9 2 18. இப்போது 18x²ல் 16x² கழிச்சோமா 2x². நெக்ஸ்ட்டு மைனஸ் 9x, அதுக்கப்புறம் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தலாங்களா. 2ஐயும் 18ஐயும் பெருக்கணுமா, மைனஸ் 36. பெருக்கனா மைனஸ் 36, கூட்டனா 9, மைனஸ் 9ன்னு வரணும். அப்போ 3 12 36ங்களா. இப்போது நமக்கு மைனஸ் 9ன்னு வரணும். அப்போனா கூட்டும்போது மைனஸ், பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா? டிவைடட் பை x²ஓட கீழ் 2x, இங்கேயும் 2x. அப்போ 2 6 2 12ங்களா. இப்போ இதோட காரணிகள் என்ன, 2x + 3 × x மைனஸ் 6ங்களா. இப்போது 2x + 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வந்துருங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ பெருக்கல்ல இருக்கிறது இந்தாண்ட வந்தால் வகுத்தல்ல மாறிக்கும். இப்போது x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 6ங்களா. இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும், மைனஸ் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? நமக்கு மொத்த தேனீக்கள் 2x²ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. 2 எக்ஸுக்கு பதிலாக 6²ங்களா. 2 × 6 36. அப்போ 72ன்னு வருங்களா. 2ஐயும் 32ஐயும் பெருக்கணும். அப்போ மொத்த தேனீக்களோட எண்ணிக்கை எவ்வளோ, 72 தேனீக்கள். 72 தேனீக்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.